ஜான் இப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு தன்னுடைய ஃபோனை பார்க்குறான். அதில் ஜான் போட்ட அந்த தமிழ் வார்த்தைகளோட அர்த்தம் இப்போ லோடாகி முடிச்சிருச்சு. ஜான் அதை படித்து பார்க்குறான். ஆனாலும் ஜானுக்கு அந்த வார்த்தையினோட அர்த்தம் தெளிவாக புரியலை. ஜான் ஜன்னல் வெளியே பார்க்குறான். வானத்தில் சூரியன் மறைய ஆரம்பித்து மொத்த இடமும் இப்போ இருட்ட ஆரம்பிக்குது. ஜான் ரூமில் இருக்கும்போது கதவை யாரோ அப்படின்னு தட்டுறாங்க. ஜான் உடனே திரும்பி அந்த கதவை பார்க்குறான். அந்த கதவுக்கு பின்னாடி யாரும் இருக்கிற மாதிரியான ஒரு நிழல் அந்த கதவுக்கு கீழே தெரியுது. யாருமே இல்லாத இந்த ஹாஸ்டலில் யார் இப்போ அந்த கதவை தட்டுனா யார் அது பின்னாடி இப்போ இருக்கா அப்படின்ற ஒரு பயம் ஜானுக்கு உருவாகுது. ஜான் அந்த கதவுக்கிட்ட நெருங்கி போகிறான். அந்த கதவை திறக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஜானுக்குள்ளே இருந்து உருவாகின அந்த பயம் ஜானை கதவை திறக்க விடாமல் பண்ணுது. ரொம்ப நேரம் ஆகியும் கதவை யாருமே திறக்காததால் அந்த கதவுக்கு பின்னாடி இருந்தவங்க அந்த கதவுக்கிட்ட ஏதோ ஒரு பொருளை வச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஜான் இப்போ மெதுவாக அந்த கதவை திறந்து பார்க்குறான். நேற்று நைட்டு ஜான் வந்தப்போ அந்த ஹாஸ்டல் எப்படி இருந்ததோ மறுபடியும் அதே மாதிரி மாறி இருக்கிறத ஜான் பார்க்குறான். ஜான் அப்படியே கீழே பார்க்குறான். ஒரு சாக்கு பையில எதையோ கட்டி அங்கே வச்சுட்டு போயிருக்காங்க. ஜான் அதை எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி கீழே குனிறான். அப்போது அந்த சாக்கு பையிலிருந்து ரத்தம் வழிஞ்சு வரதை ஜான் பார்க்குறான். அதை பார்த்ததும் ஜான் நிலத்தடி மாதிரி கீழே விழுறான். அப்புறம் மனசில் தைரியத்தை வர வச்சுட்டு அந்த சாக்கு பையை போய் ஜான் திறக்கிறான். அதில் வெட்டப்பட்ட 2 கைகளும் அந்த கைகளில் ஒரு விரலில் வி அப்படின்ற எழுத்து பொறிக்கப்பட்ட ஒரு மோதிரம் இருக்கிறதையும் ஜான் பார்க்குறான். அதே சமயம் ஜான் இவ்வளோ நேரம் இருந்த அந்த ரூமில் இருந்து யாரோ வெளிவர மாதிரி ஒரு சத்தம் ஜானுக்கு கேட்குது. இதனால் ஜான் பயந்துட்டு அந்த இடத்துலேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஜான் அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது எல்லா ரூம்கள்லேயும் குழந்தைங்க ஏதோ கத்துற சத்தம் ஜானுக்கு கேட்குது. ஜான் அப்படியே எல்லா ரூம்களையும் எட்டி பார்க்குறான். குழந்தைங்க எல்லாம் நோயாளிங்க போடக்கூடிய அந்த வெள்ளை நிற ஆடையை அணிஞ்சிட்டு இருக்காங்க. சில குழந்தைகள் விளையாடிட்டு இருக்காங்க, சில குழந்தைகள் படுத்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு சின்ன பையன் மட்டும் அமைதியாக ஒரு சுவரை பார்த்தபடி நின்றுட்டு இருக்கான். ஜான் அந்த சின்ன பையனை அமைதியாக பார்த்துட்டு இருக்கான். அப்போது சுவரை பார்த்துட்டு இருந்த அந்த சின்ன பையன் திடீர்னு திரும்பி ஜானை பார்க்குறான். ஜான் 2 நொடி அந்த சின்ன பையனோட கண்களை பார்க்குறான். அந்த சின்ன பையனோட கண்கள் ஏதோ ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்க போகிறத சொல்கிற மாதிரி இருக்கு. அந்த சின்ன பையன் வேற யாரும் இல்லை, ஜானை பஸ்ஸில் மாமான்னு கூப்பிட்ட அதே சின்ன பையன்தான். ஜான் அதை ரியலைஸ் பண்ணி அங்கிருந்து மறுபடியும் அவன் நைட்டு தங்கியிருந்த அந்த ரூம் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். ஜான் அப்போ அவன் நைட்டு தங்கியிருந்த அந்த ரூம் கிட்ட போயிட்டான். அந்த ரூமோட டோரை திறக்கலான்னு ஜான் முயற்சி பண்ணுறான். ஆனால் அவனால் திறக்கவே முடியலை. ஜான் இப்போ அந்த கதவுல இருக்க ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறான். அதில் ஒரு சின்ன பையனுக்கு 4 நர்ஸு சேர்ந்து ஏதோ ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 4 நர்ஸில் 3 நர்ஸு அந்த சின்ன பையனோட கையையும் காலையும் இறுக்கி பிடிக்க, ஒரு நர்ஸு மட்டும் அந்த சின்ன பையனோட வயிறை கிழிச்சு உள்ளே இருந்து ஏதோ கருப்பு நிற பொருளை வெளியே எடுக்கிறான். ஜானும் அந்த கருப்பு நிற பொருள் என்னவா இருக்கும் அப்படின்னு அதை உத்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த 4 நர்ஸும் டக்குன்னு இப்போ ஜானை பார்க்குறாங்க. அப்போது ஒரு துப்பாக்கி சத்தம். அதே சின்ன பையன் ஜானை தள்ளி விட்டுட்டு ஜானை நோக்கி வந்த அந்த துப்பாக்கி குண்டை தன்னோட மாரில் வாங்கி ஜான் கண் முன்னாடியே அந்த சின்ன பையன் துடிச்சு இறக்குறான். ஜானும் அந்த சின்ன பையனை பார்த்துட்டு தன்னை சூட வந்தவன் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க ஜான் இப்போ நிமிர்ந்து பார்க்குறான். ஜானோட முகமும் அவனோட முகமும் ஒரே மாதிரி இருக்க அத்தியாயம் 3 முடியுது.